இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆமென். கர்த்தரை அறிந்து புரிந்து வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும். காரணம், தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும். அறிவில்லாமையினால் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். உண்மையான தேவன் யார்? ஸ்தோத்திரம். இயேசு ஏன் மரித்தார், ஏன் அடக்கம் பண்ணப்பட்டார், ஏன் உயிர் தெழுந்தார் என்கிற சரியான அறிவில்லாமல் இன்னைக்கு ஜனங்கள் வாழ்கிறார்கள். இதை ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் என்று வாசிக்கலாம். ஏசாயா 1:3. ஆமென். மாடு தன் எஜமானனையும், கவனிங்க, மாடு தன்னை வளர்க்கிற மாடு தன் எஜமானனையும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையை அறியும். ஆமா, கழுதை ஆண்டவன் முன்னணியும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலோ என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். மிருகத்து கூட தெரியுது எஜமான், மிருகத்து கூட தெரியுது ஆண்டவனின் முன்னணைமை தெரியும். சில நேரம் மிருகத்தை அற்பம் பண்ணிடுறோம். அப்படி இல்லை, பகுத்தறிவென்று ஒன்று இல்லாவிட்டாலும் அதுக்கு நிறைய அறிவு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு சின்ன வீடியோவில் பார்த்து ஆச்சரியமா இருந்தது. ஒரு உயிரியல் பூங்காவிலே நிறைய பேர் சுற்றி பார்க்குறாரு. உயரமான வேலியிலே உள்ளே சிம்பானி குரங்கு இருக்குது. மனித குரங்கனுடைய பெரிய இனம். குழந்தையை பார்த்துட்டு அப்படியே தவறி குழந்தைய விழுந்துச்சா போட்டாங்க. எல்லாரும் பயந்துட்டாங்க. இப்போ அந்த சிம்பானி குரங்கு வந்து அந்த பிள்ளையை பீறி போடும் என்று நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அந்த 2 காலில் நின்று அந்த குழந்தையை அப்படி தூக்கி கொடுத்தது போல ஒரு வீடியோவில் பார்த்தேன். அது ஒரிஜினல் போல தெரிந்தது. இது மனிதருக்குரியது, நமக்குரியதல்ல. இது அவங்க பிள்ளைகள், நாம் சேதப்படுத்தக்கூடாது என்பதை அறிந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிருகங்களுக்கு தெரிகிறது எஜமான் வீடு, எஜமான் தோட்டம், எஜமான் என்று சொல்லி அறிந்திருக்கிறது. ஆனால் என் ஜனங்களோ இஸ்ரவேலோ அறிவில்லாமல் இருக்கிறார்னு சொல்கிறார். கர்த்தரை அறிகிற அறிவில் வளர கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. இயேசுவை இன்னும் அறியுங்கள். ஆமென். தரித்திரமா அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வியாதியா அவர் பரிகாரம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் எல்லா பிரச்சனையா அவர் எல்லாவற்றிலும் எபனேசர் என்று அறிந்து கொள்ளுங்கள். இம்மட்டும் உதவி செய்வதால் இனியும் உதவி செய்வார். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். எசப்பா, நாங்களும் கர்த்தரை அறிகிற அறிவில் வளர உதவி செய்யும். கிருபை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நாளை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டு கிருபை தாங்கட்டும். Have a nice day.